Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல டைப் ரைட்டிங் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ல வினா எண் 26 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எப்பவும் போல லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 65 வெச்சுப்போம். இப்போ இந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன் வந்துட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுக்கான ஃபார்மேட் பிரகாரம் நம்ம எப்படி அடிப்போம்னா 55 எடுத்துப்போம். ஸோ இதோட கவுண்டிங் ஹெட்டிங்கோட கவுண்டிங் மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். இப்போ 21 டிவைடட் பை 2 போட்டால் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 22ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 21 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. 21வது டிகிரியில் தான் நம்ம அந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். அரசு பண்ணை கழகத்தின் சொத்து மதிப்பு விவரங்கள் தொடர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விவரங்கள் அப்படிங்கிறது மேலே அடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ஒரே லைனாக இங்கே 2 லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ஒரே லைனாக அடிக்கணும். ஏன்னா தொடர்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம டிகிரியை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம். 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 65வது டிகிரி வரைக்கும் இந்த கோடு போடுவோம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் போடணும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஃபஸ்ட்டு காலமில் இருந்து போட்டுடுறாங்க. ஸோ அது தெரியாமல் பண்ணிடுறாங்க, அது மிஸ்டேக் ஆயிடுது, சரிங்களா? ஸோ டென்ஷன் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டை எப்போவுமே அடிக்கிறதுக்கு பாருங்கள். லாஸ்ட் காலமில் இருந்து போடணும். ஸோ ஹெட்டிங்கோட வேல்யூ பெருசாக, உள்ளே இருக்க இந்த வேல்யூஸோட கவுண்டிங் பெருசாக அப்படிங்கிறத பார்க்கணும். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 5, இதோட கவுண்டிங் 4, இதோட கவுண்டிங் 2. உள்ளே இருக்க வேல்யூஸில் இந்த வேல்யூ தான் பெருசு, இதோட கவுண்டிங் 9, சரிங்களா? அப்போது 9 தான் நம்ம எடுப்போம். உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு லாஸ்ட் காலமில். ஸோ ஃபார்மேட் பிரகாரம், அதாவது ரைட் மார்ஜின் 65 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் இந்த காலமில் இந்த வேல்யூ தான் பெருசு 9 அதோட கவுண்டிங். அப்போது இங்கே +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா, 9 + 2 11, மைனஸ் பண்ணால் 54. இந்த 54 இங்கே கொண்டு வந்துக்கலாம். அடுத்த காலம் பார்க்கலாம். இதில் வாங்க 5, பட்டவை 5, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. இந்த 1,60,000 சம்திங், இந்த மாதிரி 2,43, இந்த மாதிரி இருக்க வேல்யூஸ் தான் 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே 8 தான் பெருசு. ஸோ 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 44 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் இந்த காலம் பாருங்கள், இதில் இருப்பு, இதோட கவுண்டிங் 4, ரூபாய் ரூபுள்ளி, இதோட கவுண்டிங் 2. அதே மாதிரி உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு. அப்போ ஆஸ் யூஷுவல் 8 + 2 நம்மளுக்கு 10 வரும், மைனஸ் பண்ணால் 34. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது லைனோட வேல்யூ. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த காலமுக்கான லைன் போடுறோம் இல்லையா, ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த கோடு போடுவோம் இல்லையா, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே இதுக்கு முன்னாடி ஒரு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த லைன் வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 54 + 2 56, 44 + 2 ஆட் பண்ணால் 46, 34 + 2 36. ஸோ இந்த வேல்யூவில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்போம். இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான், லைன் வேல்யூ எடுத்து கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அடிக்கிறதுக்கு. அது தப்பாயிரும் இல்லையா, அதனால் நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போது எல்லாத்துக்கான கால்குலேஷன்ஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, சொத்து விவரம், இதுக்கான கால்குலேஷன் பார்க்கணும் இல்லையா? ஸோ இதோட கவுண்டிங் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன, 34, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் நம்மளுக்கு லெஃப்ட் மார்ஜின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ மைனஸ் லெஃப்ட் மார்ஜின். ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 34, மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10, மைனஸ் பண்ணால் 24. மைனஸ் சொத்து விவரம், இதோட கவுண்டிங் வந்துட்டு எடுக்கணும். இது எவ்வளோ வேல்யூஸில் இருக்குது, 10ல் இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 14 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 7 வருது. 7 கூட நம்ம இந்த லெஃப்ட் மார்ஜின் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 17 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 17வது டிகிரியில் நம்ம வந்துட்டு சொத்து விவரம் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகே, இந்த லைன் வந்துட்டு 10ல் ஸ்டார்ட் பண்ணி 65 வரைக்கும் போடுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதில் சொத்து விவரம் அப்படின்னு ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க, இருப்பு அப்படிங்கிறது ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும். அப்போது இந்த லைன் போடுவோம், வாங்க மொத்த, இது எந்தெந்த டிகிரியில் வருமோ அதை அடிப்போம். அதுக்கு அடுத்த லைனில் பட்டவை மதிப்பு அடிப்போம், சரிங்களா?
இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி தான், அதாவது இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட இங்கே ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் தான் சொத்து விவரம் இருப்பு இது ரெண்டும் அடிப்போம். ஏன் அப்படின்னா இது ரெண்டு ரோவாக இருக்குது, இது ஒரே ரோவாக இருக்குது, அதனால் சென்டர் பண்ணி அடிக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மறந்துடாதீங்க சரிங்களா. ஓகே, இப்போ எந்தெந்த டிகிரியில் எது அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். சொத்து விவரம் ஃபைன் பண்ண டிகிரி 17. அடுத்து இருப்பு, இந்த காலம் வந்துடலாம். இந்த காலமில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்க இந்த வேல்யூ தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 36. 36வது டிகிரியில் 8 டிஜிட்டில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே 36ல் அடிப்போம் சரிங்களா. ஓகே, இப்போ இது எப்படி அடிப்போம்னா சென்டர் பண்ணி அடிக்கணும். இதோட கவுண்டிங் 8, இதோட கவுண்டிங் 4. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? 8 - 4 டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 விட்டலாம், பின்னாடி 2 விட்டலாம். 36 37 விட்டால் 38வது டிகிரியில் இருப்பு அடிக்கணும் சரிங்களா. அடுத்து இங்கே வந்துடலாம். ஸோ இந்த காலமில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் பெருசு சரிங்களா. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 46. 46வது டிகிரியில் இது அடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க இது 5, பட்டவை இது 5. அப்போது நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும் இல்லையா. 8 - 5 டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 3 தான். முன்னாடி 2 வேல்யூ விட்டலாம், பின்னாடி ஒரு வேல்யூ விட்டலாம். 46 47 விட்டால் 48வது டிகிரியில் வாங்க அப்படிங்கிறத அடிக்கிறோம். பட்டவையும் 5 தான். வாங்க 5, பட்டவை 5, ரெண்டுமே 5 5 தானே. அப்போ சேம் டிகிரியிலே நம்ம அதை வந்துட்டு அடிச்சிடலாம். 48வது டிகிரியிலே வாங்க, அடுத்த லைனில் 48வது டிகிரியிலே பட்டவை அப்படிங்கிறத அடிச்சிடலாம். அடுத்து லாஸ்ட் காலம் வரலாம். இதில் இந்த 9 கவுண்டிங்கில் இருக்குது, இந்த வேல்யூ தான் பெருசு. ஸோ அதுக்கான டிகிரி என்ன? 56. 56வது டிகிரியில் இந்த வேல்யூஸ் அடிக்கிறோம், இதுதான் பெருசு. ஸோ இதுக்கு ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும் தானே. ஸோ இதோட கவுண்டிங் 9, இதோட கவுண்டிங் 5. டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 4. முன்னாடி 2 பின்னாடி 2 விடலாம். 56 57 விட்டால் 58வது டிகிரியில் நம்ம வந்துட்டு மொத்த அப்படிங்கிறத அடிப்போம். இதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 4 தான். அப்போது 9 - 4 டிஃப்ரென்ஸ் 5 தானே. முன்னாடி 3 வேல்யூ, பின்னாடி 2 வேல்யூ விடலாம். 56 57 58 விட்டால் 59வது டிகிரியில் மதிப்பு அப்படிங்கிறத அடிப்போம் சரிங்களா. இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த லைன் வரும். டபுள் டிக் விட்டு தான் ரோ புள்ளி அப்படிங்கிறத அடிக்கணும். எகெயின் டபுள் டிக் விட்டு தான் அடுத்த ரோ அடிக்கணும். ஒவ்வொரு ரோக்கு இடையிலையும் டபுள் டிக் விடணும் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே 10வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டபுள் டிக் விடுறோம். ரூ புள்ளி, இதோட கவுண்டிங் என்ன? 2 சென்டர் பண்ணணும். ஸோ காலமில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. 8 - 2 டிஃப்ரென்ஸ் 6. முன்னாடி 3 பின்னாடி 3 விட்டுறலாம். 36 37 38 விட்டால் 39வது டிகிரியில் ரூ புள்ளி அப்படிங்கிறத அடிப்போம். அடுத்தது இங்கே வந்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. 8 - 2 டிஃப்ரென்ஸ் 6. முன்னாடி 3 பின்னாடி 3 விட்டுறலாம். 46 47 48வது விட்டால் 49வது டிகிரியில் ரூ புள்ளி அப்படிங்கிறத அடிக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 9 கவுண்டிங் 9, இது வந்துட்டு 2. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 7. 7ங்கிறப்போ முன்னாடி 4 வேல்யூவை விட்டுருங்க, பின்னாடி 3 வேல்யூ. 4 3 அப்படி 7 அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. 1 2 3 4 விட்டால் இந்த 9 எந்த டிகிரி அப்படிங்கிறது 56 57 58 59 60வது டிகிரியில் அடிக்கணும். இப்படி ரூ புள்ளின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே அடிங்க. ஃபுல் ஃபார்ம் வச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ரூபாய் அப்படின்னு ஃபுல்லாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே அடிச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, டபுள் டிக் விட்டு இதெல்லாம் அந்தந்த டிகிரியில் அடிச்சிட்டோம். எகெயின் டபுள் டிக் விட்டு இங்கே வந்துடுறோம். 10வது டிகிரிக்கு வந்துடுறோம். 1 புள்ளிங்கிறது இங்கே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது டிகிரியில் 1 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு அலுவலக சாதனங்கள் அப்படிங்கிறது அடிக்கணும். அதே மாதிரி தான் 2 புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இந்த டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இங்கே எல்லா இடத்துலையுமே வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுறோம். அலுவலக சாதனங்கள் இங்கே வரும். இது பார்த்திங்கன்னா 8 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ 8 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு 36ல் தான் அடிப்போம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இது 8 டிஜிட், இது 8 டிஜிட் 36ல் இந்த ஃபைன் பண்ண டிகிரிலேயே அடிக்கிறோம். இது எந்த டிஜிட் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. இதை பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது. அதாவது பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம டிஜிட் வைஸ் அடிப்போம். அப்போது 7,30,000 இது வந்துட்டு 80,000. அப்போ டிஜிட் வைஸுங்கிறது இந்த 30,000க்கு நேரம் 3க்கு நேராக தானே 8 வரும். 36 37 38வது டிகிரியில் இந்த 80,385 அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து இங்கே பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த
9,70,560 இங்கே வரும். இந்த வேல்யூ இங்கே வரும். அப்போது இந்த 9,70,000ங்கிறது எப்படி எந்த டிஜிட்டில் இருக்குது? 8 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ 36வது டிகிரியில் அடிச்சிடலாம். அதே மாதிரி இதுவும் 36வது டிகிரியில் அடிச்சிடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 98,865 கொடுத்துருக்காங்க. 8க்கு பதிலாக 0 வரும். சரிங்களா? இது எந்த டிஜிட்டில் அடிப்போம்? இதை வந்துட்டு மாற்றணும். அப்போது இது 2,80,655 இங்கே வரும். இந்த வேல்யூ இங்கே வரும். அப்போ இது 2,80,000ங்கிறது வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்கிறது 36வது டிகிரியில். இதுவும் அதாவது இந்த 1,00,000ங்கிறது 36. ஏன்னா எல்லாமே எதெல்லாம் 8 டிஜிட்டில் இருக்கோ அது எல்லாமே 36. மற்றதெல்லாம் நம்ம டிஜிட் வைஸ் அடிச்சிருவோம். அவ்வளோதான். அடுத்து இந்த காலம் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போது 1,60,000 அப்படிங்கிறது சம்திங் கொடுத்துருக்காங்க. இங்கே 96,000 சம்திங் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 6 எங்கே வருமோ அங்கே தான் 9 வரும். 46, 47, 48வது டிகிரியில் 96,590ங்கிறத அடிப்போம். இங்கே வந்துட்டு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2,43,000ங்கிறது மேலே போகும். இந்த வேல்யூ அப்படியே கீழே வரும். இங்கே 2க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ வரும்? 3 அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? அப்போ 23,595. இதுவும் 48வது டிகிரியில் தான். 2,43,000 இது வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கு இந்த 46வது டிகிரி. ஏன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. இந்த 9,00,000 சம்திங் இங்கே வரும் இல்லையா? அதுவும் 8 டிஜிட்டில் தான் இருக்குது. 46வது டிகிரி. சரிங்களா? அடுத்து இங்கே வந்துட்டு இந்த 90,865 இங்கே வரும். இது வந்துட்டு நம்ம 48ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா டிஜிட் வைஸ். ஸோ 48வது டிகிரியில் இதுவும் 48. ஓகே. அடுத்து அதாவது எது 8 டிஜிட்டில் இருக்கோ அதெல்லாம் 46. மற்ற டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன கவுண்டிங் அப்படிங்கிறத பார்த்து ஃபைன் பண்ண டிகிரியில் நம்ம அடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். அடுத்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 9 கவுண்டிங் 56வது டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுக்கு கவுண்டிங் 8ல் இருக்குது. அப்போது ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் விடுவோம். இதுக்கு நேராக தானே நம்ம அடிப்போம். ஸோ 56ங்கிறப்போ 57வது டிகிரியில் தான் இது எல்லாமே நம்ம அடிக்கிறோம். ஏன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போது மான்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? மாற்றுக அப்படிங்கிறது அர்த்தம். இதை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மா கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் மாற்றுக அப்படிங்கிறது. இந்த நம்பர் இப்போ 0க்கு பதிலாக 6 வரும். இங்கே 8க்கு பதிலாக 0 வரும். அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. மா அப்படின்னாவே மாற்றுக. அப்போ ஜென்ரேட்டர்கள்ங்கிறது மேலே வரும். வேளாண் கருவிகள் அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வினா எண் 26 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.